அந்த அப்போஸ்தலரை கொண்டு அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்து ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஐக்கியம்தான் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் தங்கி தரித்து சாத்தானை தோற்கடித்து முடிவான ரட்சிப்புக்கு உட்பட்ட மனவாட்டியானவராக ஆயத்தப்பட ஆண்டவர் ராஜ்யத்திற்கு என்னதான் சுவிசேஷத்தை வைத்திருக்கிறார். People who get saved by listening to the apostle who is sent by the Lord and get the receiving the salvation, they will be considered as the fellowship of saints. They will be called also as the kingdom of God, and this is the way they overcome the devil, sitting along with the throne of the Lord, get the qualification to be called as the bride of the Lord. This is the way the Gentile church is getting prepared for the glorious coming of the Lord. இந்த ராஜ்யம் குறித்து மத்த 25ஆம் அதிகாரம் மத்த 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. About this kingdom, it's written in Matthew chapter 25. There were 10 virgins. They go forward to meet the bridegroom.